வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் ஆன் பியூட்டி சேனல். பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் பாகங்களும் அதன் பயங்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவரால் என்னுடைய மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பவர் மிஷின். இப்போ இதில் இருக்கிறதான ஒவ்வொரு பார்ட்ஸும் அதோட டெஃபினிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஸ்டாண்ட். நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நூல் வந்து மாற்றுறதுக்கு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து நூல் வந்து போடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் வீல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வீல்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இது வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து இது வந்து பவர் மிஷின் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நீடில் வந்து மேலே எடுக்கிறதுக்காகவும் கீழே வந்து இறக்குறதுக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதிக அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் 2 யூஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் கைடு. ஸோ அந்த த்ரெட் கைடு எதுக்காக அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து பாபின்ல வந்து நூல் சுற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த த்ரெட் கைடில் போட்டு தான் நம்ம வந்து பாபின்ல வந்து நூல் சுற்றிக்கணும். ஸோ அதுக்கான த்ரெட் கைடு தான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் டென்ஷன். இது வந்து பாபின்ல நம்ம நூல் சுற்றுறதுக்கான த்ரெட் டென்ஷன், ஸ்டிச்சிங் உள்ளது கிடையாது. ஸோ ஒவ்வொரு மிஷின்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாபின்ல நூல் சுற்றுறதுக்கான அட்டாச்மெண்ட் வந்து இந்த மாதிரி இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பாபின்ல வந்து நூல் வந்து சுற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாபின் வைண்டர். ஸோ நம்ம அந்த த்ரெட் கைடில் போட்டு அந்த டென்ஷனில் மாட்டிட்டு இதில் தான் வந்து நம்ம வந்து பாபின் வந்து செட் பண்ணி நம்ம வந்து த்ரெட் வந்து நம்ம வந்து சுற்றிக்கணும். ஸோ நான் அது எப்படி அப்படிங்கிறது வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் விண்டோ. ஸோ நம்ம வந்து மிஷினில் வந்து எப்போவுமே வந்து ஆயில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஆயில் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினை வந்து ஃபுல் ரைசிங்கில் வச்சோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து மேலே வரைக்கும் நமக்கு வரும். ஸோ அதுக்கான ஆயில் விண்டோ தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். இது வந்து நம்மளுடைய தையலுடைய அளவுகளை வந்து நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கும் நமக்கு என்ன மாதிரியான தையல் வேணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது 2.1. இதுதான் வந்து தையலுடைய சரியான தையலுடைய அளவு. ஸோ நமக்கு வந்து சும்மா நார்மல் ரன்னிங் தையல் போடணும் அப்படின்னா நம்ம வந்து தையலை வந்து அதிகப்படுத்திட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் டேக் லிவர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய தையல் வந்து ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டுட்டு இருக்க தையல் வந்து ரிவர்ஸில் போகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேக் டேக் லிவர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த பேக் டேக் லீவரை வந்து நீங்கள் வந்து கீழே நல்லா இருத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே அந்த ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர் வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் ஸ்டாண்ட்லேருந்து நீடிலுக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் கொண்டு வரக்கூடியதான த்ரெட் கைடு தான் இது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாபின்ல வந்து நூல் சுற்றுறதுக்கான த்ரெட் கைடு. இது வந்து நம்ம நீடிலுக்கு த்ரெட் கொண்டு வரதுக்கூடியதான த்ரெட் கைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டென்ஷன். நமக்கு வந்து த்ரெட்டுக்கு வந்து டென்ஷன் கொடுக்கறதான இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட், இதுவும் வந்து டென்ஷன் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நூலுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்கும். அதாவது நூலை வந்து டைட்டாக வச்சுக்கும் இது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து தையல் வந்து எந்த ஒரு லூப்பும் இல்லாமல் வந்து தையல் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டென்ஷன் தான் இது. அதாவது இதுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் டிஸ்க். ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் தையல் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்கப் லிவர். ஸோ இந்த டேக்கப் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நூலை வந்து இழுத்து கொடுக்கும். த்ரெட் ஸ்டாண்ட்ல இருந்து நூலை வந்து இது எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து தையல் வந்து நமக்கு வந்து நீட்டாக வரும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நூல் மாட்டும் போது உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேக்கப் லிவர். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே த்ரெட் கைடு தான். நம்ம இந்த வழியாக தான் நம்ம வந்து நீடிலுக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து கொண்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீடில் பார். ஸோ அந்த நீடில் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீடில் வந்து மாற்றுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் தான் நீடில் வந்து நம்ம மாட்டியிருக்கோம். அதே போல் உங்களுக்கு வந்து நீடில் எப்படி வந்து நம்ம வந்து மாட்டுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிங்கர் கார்டு. ஸோ இந்த ஃபிங்கர் கார்டு எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கையில் வந்து எந்த ஒரு அடியும் படாமல் நம்ம வந்து கையை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஃபிங்கர் கார்டு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு அங்கே அந்த சைடு வந்து நம்மளுடைய விரல்கள் வந்து போகாது. ஸோ அதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து த்ரெட் பிளேட். இது வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அளவுகள் இப்போ நம்ம வந்து என்ன அளவில் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட். இந்த ப்ரெஷர் ஃபுட் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு கீழே தான் வந்து துணியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம துணி வந்து அங்கங்கேயும் விலகாமல் இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். அதே போல் துணிக்கு வந்து நல்ல டைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் நிறைய வெரைட்டி உண்டு. நான் வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்க கூட வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டும் நமக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீடாக். இந்த ஃபீடாக் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு கீழே இருக்கிறதான பல்லு போல இருக்கிறது. ஸோ இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய துணியை வந்து நகர்த்தி விடுறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது துணி வந்து வச்ச இடத்துலயே தான் இருக்கும், அது வந்து நகர்ந்து போகாது. ஸோ தையல் வந்து போட்ட இடத்துக்கு மேலே நம்ம போட்டுட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த துணியை வந்து நகர்த்தி விடுறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஃபீடாக் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் அதே போல் வந்து துணி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி விட்டுறணும். இல்லை அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்ல பட்டு அந்த ஃபீடாக் வந்து தேஞ்சு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே தூக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஃபீடாக் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து லைஃப் வந்து நிறைய நாள் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக் செட். ஸோ அந்த ஹூக் செட் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு கீழே இருக்கும், அதாவது நீடில் பார் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாபின் கேஸும் பாபினும் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இதில் வந்து நம்ம எப்படி வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிஷினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆயில் டேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான ஆயில் வந்து இந்த மிஷினே வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து எந்த இடத்துலையும் ஆயில் வந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து இந்த மிஷினே வந்து எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லிஃப்டர். ஸோ இந்த ஹேண்ட் லிஃப்டர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி விடுறதுக்கும் கீழே இறக்கி விடுறதுக்கும் நமக்கு வந்து இந்த ஹேண்ட் லிஃப்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து கீழே வந்துடும். ஸோ இதே இது நமக்கு வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா நம்ம மேலே தூக்கி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்குறதுக்கும் கீழே இறக்குறதுக்கும் இந்த மாதிரியான ஹேண்ட் லிஃப்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீல் லிஃப்டர். நம்ம வந்து முட்டியை வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்குறதுக்கான ஒரு பார்ட்ஸ் தான் இது. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து கைகளை வச்சு தூக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டியை வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே தூக்குறதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் லிஃப்டர் வச்சு தூக்கும்போது நார்மலாக ஒரு அளவில் தான் வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே வரும். நம்ம வந்து நீல் லிஃப்டர் வச்சு தூக்கணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்து அதிகமாகவே வந்து நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலே வந்து நம்ம தூக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த நீல் லிஃப்டர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெடல். நம்ம வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய தையலை வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா கம்மி பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த பெடல் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோ அழுத்தத்துக்கு வந்து மிஷின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். அழுத்தம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா மிஷின் வந்து ஸ்லோவாக போகும். ஒவ்வொரு மிஷின்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது பவர் மிஷின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ச்சஸ். ஸோ நம்ம எங்களோட மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்லேயே வந்து இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டெய்லரிங் கிளாஸில் நம்ம வந்து மிஷினுடைய பாகங்களும் அதன் பயங்களும் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பாபினில் வந்து நம்ம வந்து நூல் வந்து சுற்றுறது, ஹூக் செட்டில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பாபின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப்